ஜனனி கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு போற வழியில திடீர்னு வாந்தி வர்றதா நாடகமாடி போலீஸ் வாகனத்தை நிறுத்த வச்சு அங்க இருந்த பெண் போலீஸ்காரங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ஜனனி அதிரடியா தப்பிச்சு போயிருக்காங்க. இது போலீஸ் வட்டாரத்தையே பெரிய அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். குணசேகரன் வீட்டுல கதிர் தன்னோட அண்ணன் கலெக்டரை விட பெரிய பவர்ஃபுல் ஆளுன்னு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்காரு. ஞானம் ஜனனி மாட்டிக்கிட்டதுல சந்தோஷப்பட அறிவுக்கரசி ரேணுகாவும் இந்த கேஸ்ல சிக்குவா பாருங்கன்னு சொன்னதும் ஞானம் அப்படியே ஆடி போயிட்டாரு. திடீர்னு கதிருக்கு வக்கீல் கிட்ட இருந்து ஃபோன் வருது. அண்ணன் குணசேகரன் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒளிச்சு வச்சிருக்க அந்த முக்கியமான ஆதாரத்தை கைப்பற்றணும்னு வக்கீல் வார்னிங் கொடுக்கறாரு. இதை கேட்டதும் கதிர் பதறி போய் ஞானத்துக்கிட்ட விஷயத்த சொல்றாரு. இவங்க பேசினதை ஒட்டு கேட்ட அறிவுக்கரசி தானும் அந்த ஆதாரத்தை தேடுறதுக்கு உதவுறதா சொல்லி ஒரு பெரிய நாடகத்தை ஆடுறாங்க. ஆனா அவ மனசுல வேற ஏதோ திட்டம் இருக்கு. அந்த ஆதாரம் கிடைச்சா அதை கதிர்கிட்ட கொடுப்பாளா இல்ல வேற எதுக்கும் பயன்படுத்துவாளாங்கிறது சந்தேகம்தான். கலெக்டர் மதிவதனி வீட்டுக்கு வந்த போலீஸ் ஜனனி தப்பிச்சு ஓடிட்டதா அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜனனிய ஒளிச்சு வச்சிருக்கீங்களான்னு கேட்டு கலெக்டர் வீட்டையே சோதனை போடுறாங்க. இதை பார்த்து சக்தி போலீஸ் மேல பயங்கர ஆவேசப்படுறாரு. இதுக்கிடையில ஃபுட் ட்ரக்ல வேலை செஞ்ச அமுதா ஜனனி போதைப் பொருள் வித்ததாவும் கொலை மிரட்டல் விடுத்ததாவும் சொல்லி ஒரு வீடியோவை போலீஸ் காட்டுகிறார்கள். இதை பார்த்து மொத்த குடும்பமும் கலங்கி போய் நிற்கிறாங்க. ஆனால் கலெக்டர் இது அப்பட்டமான பொய்னு கணிக்கிறாங்க. ஜனனி மேல இவ்வளவு பெரிய பழி விழுந்திருக்க நேரத்துல அவங்க எங்க போயிருப்பாங்கங்கிறது தான் இப்ப இருக்கிற பெரிய கேள்விக்குறி. குணசேகரன் வெளியே வர்றதுக்குள்ள ஜனனி அந்த ஆதாரத்தை கைப்பற்றி குடும்பத்தை காப்பாத்துவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.